இப்போது நாம் ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்க வேண்டும் என்று நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்ப எதுக்காக நோன்பு கடமை? இதுக்கு ரொம்ப பெரிய ஆராய்ச்சி எல்லாம் தேவையில்லை. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலேயே நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது என்பதை ஒத்த வரியில சொல்லி காட்டி விடுகிறான். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்திற்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே மாதிரி உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கடமையாக்கப்பட்டது தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும். இதுதான் நோன்புடைய நோக்கம். அப்ப நம்ம நோன்பு வைப்பதற்காக வைக்கிறோமே, எதுக்கு வைக்கணும்? இந்த நோன்பின் மூலம் நம்முடைய இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், இல்லாதவர்கள் இறையச்சத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும், ஓரளவு இறையச்சம் உடையவர்கள் அந்த இறையச்சத்தை மேலும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இந்த நோக்கத்திற்காகத்தான் நாம நோன்பு வைக்க வேண்டும். சில பேர் தவறாக சொல்வார்கள், நோன்பு எதற்கு வைக்கிறோம் தெரியுமா? பசியுடைய கொடுமையை நம்ம புரிந்து கொள்வதற்கு தான் நோன்பு கடமை அப்படிம்பாங்க. அப்படின்னு குர்ஆன்ல எந்த இடத்துலையும் சொல்லப்பட கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு வைப்பதற்கு இதை ஒரு காரணமா சொல்லவே இல்லைங்க. பசியுடைய கொடுமையை உணராதவன் யார் இருக்கிறான்? கோடீஸ்வரனா இருந்தாலும் அவனுக்கு பசினா என்னன்னு தெரியாதா? அப்ப பசியுடைய கொடுமை எல்லாருக்குமே தெரியும். அப்ப பசியுடைய கொடுமையை உணர்வதற்கு ஒரு மாச காலம் பெரிய ட்ரைனிங் கொடுத்து இதான் பசி என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி இஸ்லாம் சொல்லாத ஒரு காரணத்தை இவங்க சொல்றதுனால அந்த நோன்புடைய அந்த தூய்மை, நோன்பினால் கிடைக்கக்கூடிய நன்மை நம்ம இழக்கக்கூடியவர்களாக ஆகி விடுகிறோம். கண்டிப்பாக நீங்கள் நினைக்க வேண்டும், பசியுடைய கொடுமையை நம்ம உணரணும் என்பதற்காக நோன்பு கடமையாக்கப்படவே கிடையாது. அப்படி கடமையாக்கப்பட்டு இருக்குமையானால் யாருக்கு வேண்டாம் ஒரு பேரை கடமையாக்கலாம்? பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு தான் கடமையாக்கணுங்க. அவங்க தான் பசிக்க முந்தைய சாப்பிட்டுருவாங்க. அப்ப பசிக்காகத்தான், பசியை உணர்வதற்காகத்தான் நோன்பு கடமை என்று இருக்குமையானால் அப்ப ஏழைபாளைகளுக்கு அந்த கடமை ஆக்காம பணக்காரங்களுக்கு மட்டும் அல்ல ஆக்கியிருப்பான். ஹஜ் அப்படி ஆக்கியிருக்கானா இல்லையா? வசதி உள்ளவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி ஆக்காம யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே என்று கூப்பிட்டு உங்கள் மீது நோன்பு கடமை என்று அல்லாஹ் சொல்வதில் இருந்து இது பசியை உணர்ற ஒரு மேற்று கிடையாது. இந்த நோன்பை நாங்கள் வைப்பது, எங்களை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான், நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறான், நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறான், நம்முடைய நல்லது கெட்டதுகளுக்கு ஏற்ப பரிசுகளோ தண்டனையோ கொடுக்க இருக்கிறான் என்பதையெல்லாம் மனசுல இருத்தி கொண்டு அதுக்காகத்தான் இந்த நோன்பு நோக்கிறோம் என்று நம்ம நோன்பு வச்சோம்னு சொன்னாதான் நோன்பு எதற்காக கடமையாக்கப்பட்டதோ அதை நம்ம அடைந்து கொள்ள இயலும்.